சிவலிங்கத்துக்கு பின்னால் ஜோதி அணைந்து எரியும் அற்புத காட்சி. முதலில் கோவிலுக்கு சென்றதும் அங்குள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டுவிட்டு பிறகுதான் நவகிரகங்களை வழிபட வேண்டும். நவகிரகங்களை வழிபடுவதில் இடதுபுறம் வலதுபுறம் என குழப்பிக் கொள்ளாமல் மொத்தமாக 9 சுற்று சுற்றினால் போதும். அதேபோல் எந்த கிரகத்தையும் கையால் தொட்டு வணங்கக்கூடாது. சூரியனை வழிபட்டால் வாழ்வில் மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். சந்திரனை வணங்கினால் புகழ் கிடைக்கும். செவ்வாயை வழிபட்டால் தைரியம் அதிகரிக்கும். புதனை வழிபட்டால் நற்புத்தி கிடைக்கும். அறிவாற்றல் பெருகும். குரு பகவானை வணங்கினால் செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். சுக்கிரனை வணங்கினால் நல்ல மனைவி அமையும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். சனி பகவானை வழிபட்டால் ஆயுள் பலம் பெறும். ராகுவை வணங்கினால் பயணத்தால் நன்மை கிடைக்கும். கேதுவை வணங்கினால் ஞானம் பெருகும். மோட்சம் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். கிழமைக்கு ஏற்றவாறு அந்தந்த கிரகத்துக்கு உரிய கடவுளை வணங்கும் போது கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய.